ஹாய் காய்ஸ். நம்ம எல்லாருமே உலகத்துல இருக்க நிறைய மொழியில வித்தியாசமான படங்கள் நிறைய பார்த்துக்கிட்டே வரோம். ஆனா அதுல ஒரு சில படங்கள் மட்டும்தான் நம்ம மனசுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கும். அந்த படத்தோட கதையை தாண்டி அந்த படத்துல வரக்கூடிய கேரக்டர் ஏதோ ஒரு வகையில நம்ம மனசுக்கு ரொம்ப நெருக்கமா ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கும். அதே மாதிரி தான் இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்க படத்துல உள்ள கேரக்டர் நம்ம மனசுல ஏதோ ஒரு தாக்கத்தை கண்டிப்பா உண்டு பண்ணும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 1997 இட்டாலியன் லாங்குவேஜ்ல வந்த தி லைஃப் இஸ் பியூட்டிஃபுல்லுங்கிற ஃபீல் குட் படத்தை தான் நம்ம பார்க்க போறோம். படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாரும் என்னோட சேனலுக்கு வரவேற்கிறேன். வெல்கம் டு சினிஃபைல் கம்பேனியன். நீங்க என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்க பிஜே. வாங்க இப்போ கதைக்குள்ள போலாம். கதையை ஓப்பன் பண்ணும்போது இது 1939 நடக்கிற மாதிரி தான் நமக்கு காட்டுறாங்க. ஸோ இட்டாலியில இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல இருந்து சிட்டியை நோக்கி கார்ல 2 பேர் வந்துட்டு இருக்காங்க. அதே அந்த கார்ல ஒருத்தர் ஹாயா காலை வெளியே போட்டுட்டு படுத்துக்கிட்டே ஜாலியா வந்துட்டு இருக்காருல, இவர் தான் நம்ம கதையோட ஹீரோ குயிடோ. குயிடோ எப்படிப்பட்ட ஆள்னா எந்த ஒரு சுச்சுவேஷனையும் தனக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிட்டு அதை ரொம்ப ஜாலியா காமிக்கா பாசிட்டிவா கொண்டுட்டு போற கேரக்டர் தான் நம்ம குயிடோ. 2 பேருமே இப்போ இட்டாலியில இருக்கக்கூடிய குயிடோவோட அங்கிள் வந்து அவங்களுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால அவங்க இட்டாலியில இருக்க கிராமத்துல இருந்து சிட்டிக்கு போயிட்டு இருக்காங்க. இப்படி போயிட்டு இருக்கும் போதே திடீர்னு வண்டி பிரேக் பிடிக்க முடியல. அவரு ஃப்ரெண்டு, டே குயிடோ குயிடோ பிரேக் பிடிக்க முடியலடா, என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே இவன் சொல்றான், நீ பாட்டு பாடும்போதே நினைச்சேன்டா இப்படி ஏதாவது பண்ணுவேன்டே, ஏதாவது பண்ணி போடா போடான்ட்டு 2 பேருமே என்ன பண்றாங்க, ரூட் மாதிரி வேற ஒரு ரூட்குள்ள போயிடுறாங்க. அந்த ரூட்ல தான் இன்னைக்கு அந்த நாட்டோட பிரின்ஸ் வந்து வராருன்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, மக்கள் எல்லாரும். நம்ம குயிடோ எழுந்துச்சு, நகருங்கப்பா நகருங்கப்பான்னு கை காமிச்சிட்டே வராரு. உடனே மக்கள்லாம், ஓ இவங்க தான் பிரின்ஸ் போல நமக்கு கை காமிக்கிறாங்கன்னு நினைச்சு அவங்களும் எல்லாரும் கை காமிக்கிறாங்க, கை தட்டுறாங்க, எல்லாம் பண்றாங்க. உடனே குயிடோ பாக்குறாரு, பரவாயில்லையப்பா, நமக்கு நல்ல பெரிய வரவேற்பெல்லாம் இங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல காரை நிப்பாட்டிட்டு அதை ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது குயிடோ ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு, விரிப்பா நான் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன்ட்டு அங்க ஒரு ஃபார்ம் இருக்கு. அங்க போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு போது அங்க ஒரு பொண்ணு நிக்கிறா. அந்த பொண்ணை பார்த்துட்டு, பாப்பா, இது உன்னோட ஃபார்ம் தானா? ஓகே பரவாயில்ல, நான் கொஞ்சம் ஹேண்ட் மட்டும் வாஷ் பண்ணிக்கிறேன் அப்படின்னோடனே அந்த பொண்ணு, நீங்க யாருன்னு கேட்கும்போது, நான் யாரா? நான் தாம்மா இந்த நாட்டோட பிரின்ஸு. பார்த்தா தெரியல. எது நீங்க பிரின்ஸா? பார்த்தா ஒன்று அப்படி தெரியலையே. ஓகே ஓகே, என் தொப்பி ட்ரெஸ் எல்லாம் பார்க்கும்போது உனக்கு அப்படி தெரியாது, பட் நான் தான் பிரின்ஸு. வரும் வரும்போது கூட நிறைய கேமல் ஹிப்போபொட்டமஸ் எல்லாம் கூட்டிட்டு தான் வந்துட்டு இருந்தேன். என்ன பண்றது, உங்க ஃபார்முக்குள்ள விட இடம் பத்தாதுல, அதனால வெளியே விட்டுட்டு வந்துட்டேன். நீ ஒன்றும் பெருசா நினைச்சுக்காத, நான் பிரின்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த ஃபார்ம்ல இருக்க வீட்டுல இருந்து மேல இருந்து ஒரு பொண்ணு கீழே விழுகிற மாதிரி தெரியுது. உடனே நம்ம குயிடோ ஓடி போய் அவங்கள பிடிச்சிடுறாரு. புடிச்சிட்டு அவங்கள பாக்குறாரு. அவங்க தான் நம்ம கதையோட ஹீரோயினி டோரா. டோராவை பார்த்தோன்னே குயிடோ சொல்றாரு, வாவ், இங்க ஒரு பிரின்ஸ் இருக்கிறது தெரிஞ்சதும் அந்த ஏஞ்சல்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு பிரின்சஸ் அனுப்பிச்சிட்டாங்க. வாங்க பிரின்சஸ் எந்திரிங்க அப்படி சொல்லி எழுப்பி விட்டோன்னா அவங்க சொல்றாங்க, தேங்க்யூ காப்பாத்துனதுக்கு அப்படின்னு சொன்னோன்னே இவர் சொல்றாரு, தேங்க்யூ எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை. உடனே அந்த பொண்ணு சொல்லுது, இவர் தான் இந்த நாட்டோட பிரின்ஸா? எது இவரு பிரின்ஸா? ஆமா ஆமாம்மா, நான் தான் பிரின்ஸு. உங்க தேங்க்யூக்கு பதிலாக நான் வந்து இங்கேருந்து 4 முட்டை எடுத்துக்கவா, என்னோட டிரைவருக்கு ஆம்லேட் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு குயிடோ சொன்னோன்னா டோரா சொல்றாங்க, நீங்க எத்தனை வேணாலும் எடுத்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஓ அப்படிங்கிறீங்களா, அப்போ 6 முட்டையா எடுத்துக்கிறேன் அப்படின்னு பாக்கெட்ல போட்டு, ஓகே பாய் பாய் பிரின்சஸ், இன்னொரு நாள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. போயிட்டு அவரோ ஃப்ரெண்டும் அவங்க அங்கிள் வீட்டுக்கு போறாங்க. அங்கிள் வீட்டுக்குள்ள வந்து 4 பேர் ஓடி வந்து ஓடுறாங்க, கீழே விழுந்துட்டு. உடனே இவங்க என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அவங்க அங்கிள் கீழே விழுந்திருக்கா, தூக்கி விட்டால. அங்கிள் சொல்றாரு, இங்க இது நடக்கிறது தான். ஏன்னா அந்த டைம்ல ஜூஸ் மக்களை வந்து இட்டாலியில இருந்து ஜூஸ் மக்களை வந்து இப்படிதான் ஜெர்மன்ல இருக்கக்கூடியவங்க வந்து அப்பப்போ அடிக்கிறது விசாரிக்கிறதெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. உடனே அவங்க அங்கிள் சொல்றாரு, இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை, இது எப்போ நடக்கிறது தான். ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க இங்க எத்தனை நாள் வேணாலும் தங்கிக்கோங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. உங்க 2 பேருக்குமே வேலையும் பார்த்துட்டு நாளைக்கு காலையில வந்துருங்க, உங்களை வேலையை சேர்த்து விட்றேன். ஆனா ஒரு விஷயம், இங்க இருக்க எந்த பொருளையுமே தொடாதீங்க, இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி, ரொம்ப ரேரான பொருட்கள். எதையாவது தொட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இருக்கு மரியாதையா உங்க ரூம்ல இருந்தோமா போனோமான்னு இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் போயிறாரு. அடுத்த நாள் காலையில நம்ம குயிடோவும் ஃப்ரெண்டும் சிட்டிக்குள்ள வராங்க. சிட்டியை பார்த்தோன்னா 2 பேருக்கும் ரொம்ப சந்தோஷம். குயிடோ சொல்றாரு, டே மச்சான் பாடுறா, இதுதான் சிட்டி, பாரு எவ்வளவு நல்லா இருக்கு, நீ என்ன வேணாலும் பண்ணலாம், வா ஆடலாம் பாடலாம் சத்தம் போடலான்ட்டு அங்கங்க ஓடிட்டு இருக்காங்க. அங்க ஒரு பில்டிங் கிட்ட போய் நின்னோட ஒரு ஆள் வந்துட்டு மேரி அப்படின்னு கூப்பிட்டோட மேல இருந்து கீ போடுறாங்க ஒய்ஃப். வீடியோ பாக்குறாரு, ஓ சிட்டிலே தான் இப்படிதான் கீ வாங்குவாங்க போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்காங்க. அப்புறம் குயிடோட ஃப்ரெண்டோட வேலை செய்யற இடத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் இவங்க போறாங்க.
போயிட்டு அங்க போனோனே அந்த ஓனர் வந்தோனே ஃப்ரெண்டு கேட்குறாரு, "சார் எப்பத்துலேருந்து என் வேலைய ஆரம்பிக்கட்டும்? நான் ரொம்ப திறமையான ஆள் பார்த்துக்கோங்க." அப்படின்னோனே அவர் சொல்றாரு, "ஐய் வேலையே ஆரம்பிடா, வந்ததே லேட்டு. இப்பவே ஆரம்பி போ." அப்படின்னு சொன்னோனே, நம்ம குயிடோ பார்க்குறாரு, அந்த ஓனரோட தொப்பி நல்லா இருக்கு. அத எடுத்துட்டு, "ஓ! இது எனக்கு நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். நான் வச்சுக்கிறேன்." அப்படின்னோனே, அந்த ஓனர் சொல்றாரு, "தம்பி, தம்பி அது ரொம்ப காஸ்ட்லியான தொப்பி. அத மரியாதையா இங்க வச்சுட்டு போங்க." அப்படின்னோனே, நம்ம குயிடோக்கு அந்த தொப்பி புடிச்சிருது. அவரு மெதுவா அந்த பக்கம் திரும்புன நேரமா பார்த்து அந்த தொப்பிய ஆட்டைய போட்டு அங்கிருந்து ஓடிர்றாரு. ஓடிட்டு நம்ம குயிடோ வந்து இட்டாலியில இருக்க டவுன் ஹாலுக்கு தான் வந்திருப்பாரு. ஏன்னா குயிடோக்கு இந்த சிட்டில சின்னதா ஒரு புக் ஸ்டோர் தொடங்கணுங்கிறது அவரோட ஆசையா இருக்கும். ஸோ அதோட அப்ரூவலுக்காக வந்திருப்பாரு. அப்ப அந்த லேடிட்ட சொல்லிட்டு இருக்காரு, "மேடம் எப்ப மேடம் என்னோட அப்ரூவல குடுப்பீங்க?" அப்படின்னு. உடனே அவங்க சொல்றாங்க, "சார் நீங்க நெனைக்கிற மாதிரி இது ஈஸியான விஷயம் இல்ல. ஃபர்ஸ்ட் உங்க அப்ளிகேஷன அவங்க ஓப்பன் பண்ணணும். எல்லா இடத்துக்கும் போணும். பெரிய ஆஃபீஸர் சைன் போடணும். இன்னும் உங்க ஆஃபீஸர் இன்னும் சைன் போடவே இல்லங்க. அதுக்கு 1 வருஷம் கூட ஆனாலும் ஆகும்னு." உடனே இவரு சொல்றாரு, "என்ன மேடம் 1 வருஷம் அது இதுன்னு சொல்றீங்க. நீங்க நெனச்சா முடியாதது எதுவுமே இல்ல மேடம்." அப்படின்னு பாக்கெட்ல கை விடுறாரு. கோட்டுக்குள்ள அவரு அந்த ஃபார்ம்ல இருந்து எடுத்துட்டு வந்த முட்டை இருக்கும். அந்த முட்டைய எடுத்துட்டு, "மேடம் பாத்தீங்களா? இந்த முட்டைய வச்சுட்டு எனக்கு அந்த ஆஃபீஸர்ட்ட இருந்து சைன் மட்டும் வாங்கி குடுத்துருங்க." உடனே அவங்க சொல்றாங்க, "அது முடியாது." அப்படின்னு. அப்போ உள்ள இருந்து ஒரு பெரிய ஆஃபீஸர் வராரு. இவரு தான் நம்ம குயிடோவுக்கு சைன் போட வேண்டியது. இவரு பேரு ரொடால்ஃப். ஓகே, ரொடால்ஃப் வந்த உடனே, "ஆமா என்ன எங்க பேச்சு? என்ன நடக்குது? எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன்னோனே." நம்ம குயிடோ எந்திரிச்சு போய், "சார் சார் சார் என்னோட ஒரு அப்ளிகேஷன் உங்களோட ஒரே ஒரு சைனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. நீங்க மட்டும் போட்டு குடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்." அப்படின்னோனே, இவரு பெரிய ஆஃபீஸருங்க திமிரோட, அதெல்லாம் இப்ப போட முடியாது. நான் கிளம்புறேன். இன்னொரு நாள் வா." அப்படின்னோனே, "சார் ப்ளீஸ் சார் போடுங்க." "ஏய் முடியாது." அப்படின்ட்டு அந்த ஆளு கீழ போயிடுறான். உடனே நம்ம குயிடோ, "என்னம்மா இவரு? ஓவரா தான் பிகு பண்ணிக்கிறாரு. ஒரு சைன் தானே. போட்டா என்னம்மா?" அப்படின்னு அந்த விண்டோ பக்கத்துல போய் நின்னு பேசும்போது, அதுல இருந்து பூச்செடிய தட்டி விட்டுறாரு. நேரா கீழ போய் ரொடால்ஃப் தலையிலேயே விழுந்துருது. இத பார்த்தோனே நம்ம குயிடோ, ஐயோ! தலையில விழுந்துட்டு கீழ போயிட்டு, "சாரி சார், சாரி சார். நான் வேணும்னே பண்ணல சார். தெரியாம நடந்துட்டோனே." ரொடால்ஃப் சொல்றான், "ஐயோ! இவன சும்மா விட மாட்டேன்டா. இருங்க நான் உங்களுக்கு எல்லாம் கிளீன் பண்ணி விட்டேன்னு" கையில இருந்த முட்டைய வந்து ரொடால்ஃபோட கேப்புக்குள்ள வச்சுட்டு இப்படி தட்டி விட்டுட்டு இருக்காரு. ரொடால்ஃப், "டேய் கையேட்றா" அப்படின்னு அந்த தொப்பி எடுத்து டக்குன்னு தலையில வைக்கிறார். முட்டை உடைஞ்சு மேலலாம் கொட்டிருது. ரொடால்ஃபு கோவம் ஆயிட்டு உன்னை சும்மா விட மாட்டேன் துரத்திட்டே போகும்போது நம்ம குயிடோ ஓடி போய் அங்கேருந்து ஒரு சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. போற வழியில ஒரு பொண்ணு மேல போய் மோதி கீழே விழுறாரு. பார்த்தா டோரா. டோரா பார்த்தோன்னே, வாவ் பிரின்சஸ், அடிக்கடி இந்த பிரின்ஸை மீட் பண்றீங்க போல. இருந்தாலும் எனக்கு இப்போ டைம் இல்லை, நான் கிளம்புறேன்ட்டு குயிடோ அங்கேருந்து நேராக அங்கிளோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் அங்கே அவரு வெயிட்டரா வேலைக்கு ஜாயின் பண்ணிடுவாரு. ஜாயின் பண்ணி வேலை பார்த்துட்டு இருக்காரு. அடுத்த நாள் வந்து ஒரு ஃப்ரெண்டு கூட வந்துட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா டோரா வெளியே நின்றுட்டு இருக்காங்க. டோரா கிட்ட பேசலான்னு போகும்போது அங்கே பார்த்தா ரொடால்ஃப் வந்து ரொடால்ஃப் கூட டோரா பேசிட்டு இருக்காங்க. உடனே ஃப்ரெண்டு பின்னாடி ஒளிஞ்சிட்டு, "டேய் இவன் கண்ணில் பட்ட என்ன செதைச்சிருவான்டா, அப்படியே மறைச்சிக்கோ" அப்படின்ட்டு போய்கிட்டே இருக்காங்க. உடனே ரொடால்ஃப் போன உடனே டோரா கிட்ட போய் நம்ம குயிடோ, "ஹாய் பிரின்சஸ் எப்படி இருக்கீங்க? நம்ம நிறைய மீட் பண்றோமே." அப்படின்னோடனே டோரா சொல்றா, "ஆமா சரிதான். பட் எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. நான் கிளம்புறேன்." அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. டோரா அந்த இட்டாலியில இருக்க ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ணுவாங்க. இங்க குயிடோ வந்து ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு டாக்டர் வந்திருப்பாரு. அவரு நிறைய ரிடில்ஸ் எல்லாம் போடக்கூடிய ஆளு. அவருக்கு அது ரொம்ப பிடிக்கும் இந்த விடுகதை இதெல்லாம். அப்போ அவரு ஒரு விடுகதை போட்டிருப்பாரு. நம்ம குயிட வந்து அதுக்கு ஆன்சரை சொல்லிக்கிட்டே அவருக்கு ஃபுட்டை வச்சோன்னே, "ஏய் எப்படிப்பா இவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்ட? எனக்கெல்லாம் இது கண்டுபிடிக்க எவ்வளோ டைம் ஆச்சு தெரியுமா? கிட்டத்தட்ட 7 நாள் கிட்ட ஆச்சு. நீ 5 நிமிஷத்துல கண்டுபிடிச்சிட்ட." உடனே குயிடோ சொல்றாரு, "டாக்டர் இப்போ என்னோட டர்ன். நான் உங்களுக்கு ஒரு விடுகதை சொல்லுவேனா, நீங்க அதை கண்டுபிடிப்பீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு இவரு விடுகதைய நம்ம குயிடோ சொன்னோன்னே அந்த டாக்டர் சாப்பாடு கூட வேண்டான்ட்டு அந்த விடுகதையை போட்டுட்டு இருக்காரு. அப்போ அங்கே புதுசா இன்னொரு ஆஃபீஸர் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருப்பாரு. அவரு ஃபுட்டெல்லாம் குடுத்துட்டு அவர்ட்ட பேசும்போது தான் தெரியுது, அவரு வந்து டோரா வேலை பார்க்குற ஸ்கூலுக்கு நாளைக்கு இன்ஸ்பெக்ஷனுக்கு போகக்கூடிய ஆஃபீஸர். ஸோ அவரு வந்து அவருக்கு ஒரு டேக் மாதிரி வச்சிருப்பாரு. மெதுவா அந்த டேக நம்ம குயிடோ ஆட்டைய போட்டு அடுத்த நாள் ஸ்கூலுக்கு அவரு இன்ஸ்பெக்ஷனுக்கு போயிட்டு இருக்காரு குயிடோ. அந்த ஆஃபீஸர் மாரி போய்க்கிட்டு எல்லா டீச்சர்ஸ் கிட்டயும் கேள்வி கேட்டுக்கிட்டே நம்ம டோரா கிட்ட வந்தோனே மட்டும், "ஹாய் பிரின்சஸ் எப்படி இருக்கீங்க? சண்டே நீங்க ஃப்ரீயா? நம்ம வெளிய போலாமா?" அப்படின்னு கேட்டோனே, டோரா சொல்றாங்க, "இல்ல சண்டே நான் தியேட்டர் போறேன்." "ஓ அப்படியா? ஓகே இன்ஸ்பெக்ஷன் அவ்வளோதான் நான் கிளம்புறேன்." அப்படின்ட்டு கிளம்பும்போது பிரின்சிபல் சொல்றாங்க, "இருங்க சார், நீங்க வந்து ரோம்ல எவ்வளோ பெரிய ஆளு. இவங்களுக்கெல்லாம் நீங்க ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கணும். ஏதாச்சும் கத்து குடுங்கன்னு." "ஏதாச்சும் கத்தா? இதோ குடுத்துடுறேன்ட்டு." நம்ம குயிடோவும், "பாருங்க நான் தான் ரொம்ப ஹேண்ட்ஸமான ஆளு. இப்படி ஹேண்ட்ஸமா இருக்கிறதுக்கு நான் என்னலாம் பண்றேன்ட்டு" எல்லாத்தையும் சொல்லிட்டு ஷர்ட்லாம் கழட்டிட்டு, "என் சிக்ஸ் பேக் ஷேப் பார், என் ஆர்ம் ஷேப் பார்" அப்படின்னு காமிச்சிட்டு இருக்காரு. அப்போ உங்க உண்மையான ஆஃபீஸர் வந்தாரு.
உண்மையான ஆஃபீஸரை பார்த்ததும் தான் நம்ம குயிடோ அங்கேருந்து எல்லா ட்ரெஸ்ஸையும் தூக்கிட்டு எஸ்கேப் ஆகி ஓடிறாரு. ஸோ சண்டே வந்து பழையபடி அங்கே தேட்டருக்கு போறாரு. ஏன்னா நம்ம டோரா அங்கே வாரான்னு சொன்னனால அங்கே தேட்டரில் போய் உட்காந்து டோராவே பார்த்துட்டு இருக்காரு. டோரா என்ன பாரு பாருன்னு திரும்பி பார்த்து டோரா பால்கனியில் உட்காந்துட்டு இருக்காங்க. இவரு கீழே உட்காந்துட்டு இருக்காரு. அங்கே ப்ளே நடந்துட்டு இருக்கும். அப்போ பக்கத்தில் இருக்க லேடி இவரை திரும்பி பார்ப்பாங்க. உடனே இவர் சொல்லுவாரு, மேடம் எனக்கு லெஃப்ட் சைடு காது மட்டும் தான் மேடம் கேட்கும். அதனால தான் நான் இப்படி உட்காந்துருக்கேன். நீங்கள் ப்ளேயை தொடர்ந்து பாருங்கன்ட்டு நம்ம டோராவை டோரா பாரு பாருன்ட்டு இருக்காரு. நம்ம டோராவும் குயிடோவை பார்த்துடுறாங்க. பார்த்ததுக்கப்புறம் ப்ளே எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் வெளியே போகும்போது அவங்க ரொடால்ஃப் கூட தான் வந்திருப்பாங்க. உடனே ரொடால்ஃப் சொல்லுவா, நீ இங்கேயே வெயிட் பண்ணு, நான் கார் எடுத்துட்டு வரேன், நம்ம நாளைக்கு பார்ட்டிக்கு போகிறத பற்றியும் பேசணும்னு சொல்லிட்டு அவன் போறாரு. உடனே இங்க குயிடோ வந்து ஃப்ரெண்டு கிட்ட டே உன் ஓனரோட கார் கீயை குடுறான்ட்டு அந்த கார் கீயை வாங்கிட்டு அவரு போய் காரை நிப்பாட்டிட்டு இருந்தோன்னே நம்ம டோராவும் ரொடால்ஃப் தான் வந்திருக்கான்னு வச்சுட்டு கார்ல ஏறி போறாங்க. போகும்போது ரொடால்ஃபை திட்டிக்கிட்டே போறாங்க. இவன் கூப்பிடுறானா, நான் பார்ட்டிக்கு போயிடணுமா, வேற வேலை இல்லையா, இவன் வச்சதான் சட்டமாட்டா, அவங்களுக்கு விக்கலும் வந்துகிட்டே இருக்குதா சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம குயிடோ திரும்பி பார்த்தோன்னே இவங்க அதிர்ச்சியில விக்கல் நின்றுது. நீங்க எப்படி இங்க? ஆமா பிரின்சஸ், நான் கார் எடுத்துட்டு வந்தேன், நீங்க வந்துட்டீங்க. ஆனா பிரின்சஸ், ஒரு சின்ன விஷயம். என்ன? இல்ல ஏதோ ஒரு ஆர்வத்துல இந்த காரை எடுத்துட்டு வந்துட்டேன். இது எனக்கு எப்படி ஓட்டுறதுன்னு தெரியல, நிப்பாட்டுறதுன்னு தெரியல அப்படின்னோடனே டோரா சொல்றாங்க, பிரேக் அமுக்குங்க, பிரேக் அமுக்குங்க. பிரேக்கு தானே அப்படின்ட்டு எதையோ பிடிச்சி அமுக்கி விட்டுறாரு. கார்ல இருந்து மேல ரூஃப் டாப் ஓப்பன் ஆயிருது. மழை தண்ணி மேல விழுந்துட்டு இருக்கு. கையில இருக்க ஸ்டியரிங் கையோட கலண்டு வந்துருது. உடனே டோரா மலையில நனைய பார்த்தது, இது என் பிரின்சஸ் மலையில நனையிறதா, ஒன்றும் செய்றீங்க அப்படின்ட்டு பேக்ல இருந்து ஒரு பில்லோ எடுத்து அதை அந்த ஸ்டியரிங் மேல வச்சு கொடை மாதிரி கொடுத்துட்டு கீழே இறங்கி வாங்க அப்படி சொல்லிட்டு இறங்கி போகும்போது குயிடோ சொல்றாரு, பிரின்சஸ் வெறும் தரையில நடக்கிறதா, முடியாது முடியாது, இருங்க பிரின்சஸ் அப்படின்ட்டு ரெட் கார்பெட் எடுத்து விரிச்சு நடந்து போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது டோரா சொல்றாங்க, இப்படி நானும் ரொடால்ஃபும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் தான், ஒன்னா வளர்றோம். ஆனா இப்போ வர வர அவன் என் லைஃபை ரூல் பண்ண ஆரம்பிச்சிட்டான், எனக்கு அது சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லி பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. உடனே நம்ம குயிடோ சொல்றாரு, பாருங்க பிரின்சஸ், நம்ம லைஃபுக்கான கீ நம்ம கையில தான் இருக்கும், அது நமக்கு கிடைக்கும், கிடைச்சோன்னா நம்ம திறந்து பறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு, இருங்க உங்க லைஃபுக்கான கீயை நான் வேர்ஜின் மேரி கிட்ட கேட்டு இப்போ வாங்கி தரேன் அப்படின்ட்டு அவர் ஃபர்ஸ்ட் டே வந்தப்போ ஒரு பில்டிங் பக்கத்துல இருந்து கீ போடுவாங்களா அங்க நின்றுட்டு, இருங்க நான் ப்ரேயர் பண்றேன், மேரி என் பிரின்சஸுக்கான லைஃபுக்கான கீயை கொடு அப்படின்ட்டு கத்துறாரு. மேரி கீ அப்படின்னு கத்துனோன்னா மேல இருந்து அந்த லேடி வந்து தான் ஹஸ்பண்ட் தான் கேட்கறாச்சு, கீயை போடுறாங்க. இவர் பிடிச்சிட்டு, பாத்தீங்களா கீ இப்பவே வந்துருச்சு அப்படி சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. சரி நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு குயிடோ கேட்குறாரு. உடனே கேட்குறாங்க, இப்போ ஐஸ்கிரீமா எப்படி, இருங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது அங்கே அந்த டாக்டர் நிற்கிறாரு, ரிடில் போட்ட டாக்டர். அவரை பார்த்தோன்னே, இருங்க இனி நம்ம எத்தனை நிமிஷத்தில் ஐஸ்கிரீம் சாப்பிடுவோன்னு நான் மேரி கிட்ட கேட்டு சொல்கிறேன். மேரி மேரி நானும் பிரின்சஸும் இப்போ எப்போ ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம் அப்படின்ட்டு இவர் வேணுன்னே அந்த டாக்டர் இவர்கிட்ட வந்து அந்த ரெடிலுக்கான ஆன்சர் 7 minutes அது சொல்லிட்டு அப்படியே போயிடுறாரு. பார்த்தீங்களா நம்ம 7 minutes ஐஸ்கிரீம் சாப்பிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. போயிட்டு அவங்க டோராவோட வீட்டுக்கிட்ட வந்தோடனே நம்ம குயிடோ வந்து டோராக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுறாரு. ப்ரப்போஸ் பண்ணிட்டு, இதுக்கான பதிலுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஏன்னா இந்த பிரின்சஸோட நான் லைஃப் லாங் வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்காரு. உடனே இவங்களுக்கு ஒன்றும் சொல்ல முடியல. உடனே டோரா சொல்றாங்க, இப்படி ஃபுல்லாக நனைஞ்சிட்டிங்களே எப்படி போவீங்க? எப்படி போறதா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு அப்படி திரும்பும்போது என் ஃப்ரெண்டு ஓனரோட கேப்பை திருடிட்டு வருவார்ல, அவர் அங்கே வரதை பார்த்தோன்னே, இருங்க நான் மேரி கிட்ட வேண்டுறேன், எனக்கு ட்ரையான ஒரு கேப்பு கொடுப்பாங்க அப்படின்னோடனே டோரா சொல்கிறாங்க, இந்த வாட்டி நான் ப்ரேயர் பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்க ப்ரேயர் பண்ணுறாங்க. மேரி குயிடோவுக்கு வந்து ட்ரையான ட்ரெஸ்ஸு வேணும் அப்படின்னோடனே அந்த ஓனர் அப்படியே வந்து அவர் கேப்பை எடுத்து வச்சுட்டு நம்ம குயிடோட கேப்பை அவர் தலையில் வச்சுட்டு போயிடுறாரு. பார்த்தீங்களா ஒர்க் அவுட் ஆகிடுச்சு சொல்லிட்டு குயிடோ போயிடுறாரு. அடுத்த நாள் இங்கே ரெஸ்டாரண்ட்டில் அந்த பார்ட்டிக்கான ஏற்பாடு நடந்துட்டுருக்கு. அங்கே ரொடால்ஃப் வரான். ரொடால்ஃபை பார்த்த உடனே நம்ம குயிடோ, ஐயோ இவனா அப்படின்ட்டு ஒரு முட்டையை வச்சு மூஞ்ச மறைச்சிட்டு அங்கேருந்து ஒளிஞ்சு போயிடுறாரு. இங்கே வந்து டோராவை அவங்க அம்மா திட்டி பார்ட்டிக்கு வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துடுறாங்க. இங்கே பார்ட்டி வந்து நடந்துட்டுருக்கு. அப்போ இப்போ எப்படியாவது டோரா கிட்ட குயிடோவுக்கு பேசணும். அவர் என்ன பண்ணுறாரு, கேக்கில் ஹலோ பிரின்சஸ் அப்படின்னு சொல்லி எழுதி கொண்டு போய் அங்கே வைக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே டோராக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நம்ம குயிடோ தான் எப்படி கூப்பிடுவாரு. அவரை தேடிட்டு இருக்கும்போது ரொடால்ஃப் என்ன பண்ணுறாப்பா, நம்ம போய் டான்ஸ் ஆடலான்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடுறாங்க. டான்ஸ் ஆடி முடிச்சோன்னா ரொடால்ஃப் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு, நான் வந்து டோரா சின்ன வயசுலேருந்து என் கூட இருந்துட்டுருக்கேன், இப்போ நாங்கள் 2 கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணோடனே இங்கே நம்ம குயிடோவுக்கு அப்படி கண்ணெல்லாம் கலங்கி அப்படி மனசு கஷ்டமாயிருது. இதை வந்து நம்ம டோராவும் எதிர்பார்க்கல. அப்போ இதை கேட்டுட்டே அப்படி நடந்து வந்துட்டு இருக்க குயிடோ, இவ்வளோ நாள் எல்லா விஷயத்தையும் ஜாலியாக எடுக்கிற குயிடோவுக்கு மனசு கஷ்டமாயிருது. முன்னாடி பார்க்காம சேர் தட்டி கீழே விழுந்துறாரு. அவன் ஃப்ரெண்டு கேட்குறாரு, டே என்னாச்சு என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைடா, எவன்டா இது சேரை குறுக்க போட்டது அப்படின்ட்டு அதில் இருக்க ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு பக்கத்தில் ஒரு டாக் இருக்குது, அதையும் தூக்கி பிளேட்டில் எடுத்து வச்சு தூக்கிட்டு நிற்காரு.
உடனே அவன் அங்கிள் வந்து கேட்குறாரு, குயிடோ உனக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லையே? பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அங்கிள், ஏன் கேட்குறீங்க? சரி ஒன்றும் இல்லையா? கிச்சனுக்கு போ. கிச்சனுக்கு தானே இதோ போறேன்ட்டு நேரா வெளியே போனோன்னே அங்கிள் சொல்றாரு, டேய் நில்லுடா. என்ன அங்கிள்? கிச்சன் இந்த பக்கம் இல்லடா, அந்த பக்கம். ஓ அந்த பக்கம் மாத்திட்டோம்ல, இங்க போறேன் அப்படின்ட்டு போயிடுறாரு. இப்போ குயிடோ வந்து எல்லாருக்கும் இங்கே ஃபுட்டு சர்வ் பண்ணிட்டு இருக்கும்போது டப்புன்னு ஒரு பிளேட்ல இருந்தது கீழே விழுந்துருது. உடனே டேபிளுக்கு அடியில் போய் அதை எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ டோராவும் டேபிளுக்கு அடியில் வந்துடுறாங்க. உடனே இவர் கேட்குறாரு, பிரின்சஸ் நீங்கள் எங்கே இங்க அப்படின்னு சொன்ன உடனே டோரா வந்து குயிடோவுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு என்ன இங்கேருந்து கூட்டிட்டு போயிரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அங்கே மியூசிக் கான்சர்ட் நடந்துட்டு இருக்கும்போது நம்ம குயிடோ என்ன பண்றாருன்னா வெளியே அவங்க அங்கிளோட குதிரை இருக்கும், அதை எடுத்துட்டு உள்ள வந்துட்டு வாங்க பிரின்சஸ் நம்ம போலான்ட்டு கூட்டு போயிறாரு. இதை பார்த்துட்டு ரொடால்ஃப் இவனை எங்கேயோ பார்த்துருக்கேன்டே எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு ஆஸ்ட்ரிச் செஞ்சு வச்சிருப்பாங்க. அது வாயில ஒரு முட்டை இருக்கும். அது டக்குன்னு வந்து ரொடால்ஃப் தலையில விழுந்துருது. அப்பதான் ஞாபகம் வருது, துரத்திட்டு போறாங்க. அன்னைக்கு குயிடோ வந்து டோராவை அங்கிள் வீட்டுக்கு கூட்டு போறாங்க. 2 பேரும் அங்க ஒரு கார்டன் ரூம் மாதிரி இருக்கு, அதுக்குள்ள போறாங்க. அப்புறம் அங்க இருந்து ஜோஷ்வா ஜோஷ்வான்னு கேக்குது. ஒரு குட்டி பையன் இறங்கி வந்துட்டு இருக்கான். இவன் வேற யாரும் இல்ல, நம்ம டோராக்கும் குயிடோக்கும் பிறந்த பையன் தான் ஜோஷ்வா. ஸோ ஜோஷ்வாவை கூட்டிட்டு நம்ம குயிடோ என்ன பண்றாரு, டோராவையும் கூட்டிட்டு அவங்கள ஸ்கூல்ல ட்ராப் பண்ணிட்டு பையனை கூட்டிட்டு அவர் அங்க ஒரு புக் ஸ்டோர் திறந்துட்டாரு, அங்க போயிட்டு இருப்பாரு. அப்போ போற வழியில அங்க ஒரு கடையில எழுதி போட்டிருக்கும், இங்க வந்து ஜூஸுக்கும் நாய்களுக்கும் அனுமதி இல்லை அப்படின்னு. உடனே அந்த பையன் இதை வந்து குயிடோ கிட்ட கேட்குறான், ஏன்பா இங்க இப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு. ஸோ இது ஒரு பொலிட்டிக்கல் விஷயம், இதை பையனுக்கு அப்படியே புரிய வைக்க முடியாது. ஆனா அதை காமெடியா அவனுக்கு சொல்றாரு. அதுவாப்பா, அது நிறைய இடத்துல அப்படிதான் சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். என் ஃப்ரெண்டு சைனா போயிருந்தப்போ அங்க வந்து கேமலும் எட்டுக்கால் பூச்சியும் வரக்கூடாதுன்னு எழுதி போட்டிருந்தாங்களாம். இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். உடனே இந்த பையன் கேட்குறான், அப்போ நம்ம ஸ்டோருக்கு மட்டும் நம்ம ஏன் எல்லாருக்கும் பர்மிஷன் கொடுக்குறோம்? ஓ ஆமா பாத்தியா, நம்மளும் இனி வந்து சொல்லிடலாம் என்ன, வவ்வாலுக்கும் குதிரைக்கும் நம்ம இடத்துக்குள்ள இனி அனுமதி இல்லை, நம்ம எழுதி போட்டுருவோம் ஓகே அப்படின்ட்டு பையனை கூட்டிட்டு ஸ்டோருக்கு போய் வேலை பார்த்துருக்கும் போது அங்கே ஜெர்மன் சோல்ஜர்ஸ் வராங்க. வந்தோடனே விசாரிக்கணும் அப்படின்னு. இவர் மறுபடியுமா அப்படின்ட்டு பையன் சொல்றான், நானும் வரேன் அப்படின்னு. உடனே இவர் சொல்றாரு, ஏய் நீ வந்துட்டு யாரு ஸ்டோரை பார்த்துப்பா, நீ புக் ஸ்டோரை பார்த்துக்கோ, அங்கிள்ஸ் கூட போய் அப்பா பேசிட்டு வரேன்ட்டு. அப்போ பையனுக்கு அது தெரியக்கூடாதுன்னு ஜாலியா மாஸ் வாஷ் பண்ணி போயிட்டு இருக்காரு. அப்போ அங்க டோராவோட அம்மா வராங்க. வந்து அந்த பையனை பார்த்துட்டு உங்க அம்மா கிட்ட வந்து இந்த லெட்டரை அவங்க அம்மா கிராண்ட்மா கொடுத்தாங்கன்னு சொல்லி கொடுத்துட்றியா அப்படின்னு. கிராண்ட்மாவை அது யாரு? ஆமா உங்க அம்மா உன்கிட்ட சொன்னது இல்லையா உன்னோட கிராண்ட்மாவை பத்தி, நாளைக்கு உன் பர்த்டேல அவங்க கிராண்ட்மா நாளைக்கு வராங்க, வந்து உனக்கு நல்ல கிஃப்ட் தருவாங்கன்னு. இது எனக்கு டேங்கர் கிஃப்டா கொடுப்பாங்களா அப்படின்னு. இல்ல அதை விட பெரிய கிஃப்டே கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த பையன் சொல்றான், ஓகே கிராண்ட்மா அப்படின்றான். உடனே அவங்க டோராவோட அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த பையனை பார்த்தோன்னா, சிரிச்சுட்டே அவங்க போயிடுறாங்க. நைட்டு வந்து இங்க பையன் குளிக்கிறதுக்கு பயந்து போய் இதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். நம்ம டோரா வந்து பையனை தேடுறாங்க, குயிடோ அவனை காப்பாத்துறாங்க. அப்படியே அவங்க லைஃப் அந்த இடத்துல ஜாலியா போயிட்டு இருக்கு. ஆனா அது இப்படியே போச்சான்னு கேட்டா இல்ல. அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா, டோரா வந்து வெளியே போயிருப்பாங்க. இங்க குயிடோவும் ஜோஷுவாவும் அவங்க அங்கிளும் பார்ட்டிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது ஜெர்மன் சோல்ஜர்ஸ் வந்து இவங்களெல்லாம் ஒரு வண்டியில ஏத்திட்டு ஜெர்மன் கான்ஸ்டிடியூஷன் கேம்புக்கு கூட்டிட்டு போறதுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த வண்டியில போகும்போது பையன் கேட்குறான், அப்போ நம்ம எங்க போறோன்னே இவரு சொல்றாரு, ஏய் அதுவாப்பா, நம்ம வந்து இப்போ ஒரு ட்ரிப்புக்கு போறோம், நான் வந்து உனக்காக இது சர்ப்ரைஸா பிளான் பண்ணேன் அப்படின்னு சொன்னோன்னா பையன் கேட்குறான், அப்போ அம்மா ஏன் வரல அப்படின்னு. உடனே குயிடோ சொல்றான், உங்க அம்மா தெரிஞ்சா உன்னை விட மாட்டாங்க, அதனால தான் அவங்களுக்கு தெரியாம இதை பிளான் பண்ணியிருக்கேன், நம்ம ஜாலியா போலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. போகும்போது இங்க டோரா வீட்டுல வந்து பாக்குற எல்லா திங்ஸும் உடஞ்சிருக்கு. அப்ப தெரிஞ்சிருது இப்படி புடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. உடனே டோரா அவங்கள தேடி போறா. அப்ப அந்த ட்ரெயின்ல ஏற போகும்போது குயிடோ வந்து பையன்கிட்ட சொல்றாரு, பாருப்பா இப்ப நம்ம போற ட்ரெயின் வந்து ரொம்ப இறுக்கமா, ரொம்ப மூச்சு கூட விட முடியாம இடமா இருக்கும். ஆனா நீ எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி நின்று, இதுக்கு டிக்கெட் கிடைக்க ரொம்ப கஷ்டம், அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு டிக்கெட் வாங்கியிருக்கேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பையனை போய் சொல்லி கூட்டு போயிட்டு இருக்காரு. அப்ப அங்க டோரா வந்துடுறாங்க. டோரா வந்துட்டு என் ஹஸ்பண்டும் பையனும் அங்க இருக்காங்க, அவங்கள விடுங்கன்னு சொன்னோன்னா அந்த ஜெர்மன் சொல்றான், இல்லையே நாங்க ஜூஸை மட்டும் தானே பிடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னு நேம் லிஸ்ட்டை பார்த்துட்டு இதுல அப்படி யாரும் இல்லைன்னு சொன்னோன்னா அவங்க சொல்றாங்க, என் பையனும் என் ஹஸ்பண்டும் ஜூஸ் தான் அப்படின்னு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உடனே டோரா சொல்றாங்க, நானும் அவங்க கூட போறேன்னு. உடனே இவர் சொல்றாரு, இல்ல போக முடியாது, இல்ல என் பையனும் என் ஹஸ்பண்ட் இருக்க இடத்துல தான் நான் இருப்பேன்னு சொன்னோன்னா அந்த சோல்ஜரும் அப்போ உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறாரு. உடனே இவங்க அந்த ட்ரெயின்ல ஏறி போறாங்க. அப்ப அந்த பையன் பாத்துடுறான். பார்த்துட்டு அப்பா அங்க பாருங்க அம்மா வரமாட்டாங்கன்னு சொன்னீங்க, அம்மா நம்மளை தேடிட்டு இங்க வந்துட்டாங்க பாருங்கன்னு சொன்னோன்னே நம்ம குயிடோக்கு அது ஒரு மாதிரி அதிர்ச்சியா இருக்கு. ஐயோ இவ்வளவு இங்க வாராளே அப்படின்னு. ஸோ அந்த கேம்புக்கு போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறம் அந்த
அந்த கைதிகள் இருக்கக்கூடிய ரூமுக்கு போனோனே, குயிடோ வந்து பையன்கிட்ட சொல்றாரு, "பாருப்பா, இப்ப நம்ம ஒரு கேமுக்குள்ள இருக்கோம். இந்த கேமுக்குள்ள வந்து நம்ம வந்து 1000 பாயிண்ட்ஸ் ஜெயிச்சோம்னு வையேன், நமக்கு உண்மையான டேங்கரே கிஃப்ட்டா குடுப்பாங்க. அதுக்கு நம்ம இந்த சோல்ஜர்ஸ் சொல்றத கேட்டு நடந்தா மட்டும் போதும், சரியா?" அப்படின்னு சொல்லிர்றாங்க. அப்ப அங்க அந்த சோல்ஜர்ஸ் வந்து ரூல்ஸ் சொல்றதுக்கு முன்னாடி, இங்க யாருக்கு ஜெர்மன் தெரியும்னு கேட்கும்போது, நம்ம குயிடோ கைய தூக்கிட்டு முன்னாடி போறாரு. போய் அவங்க சொல்றத டிரான்ஸ்லேட் பண்ணும்போது, தம் பையனுக்கு அந்த உண்மை தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக மாத்தி டிரான்ஸ்லேட் பண்றாரு. ஏன்னா அவங்க சொல்றாங்க, எங்க ரூல்ஸை கேட்கலைன்னா நாங்க உங்க எல்லாரையும் கொன்றுவோம் அந்த மாதிரி. இவர் என்ன சொல்றான்னா, இங்க பாருங்க, இந்த கேம்குள்ள நீங்க 1000 பாயிண்ட்ஸ் பண்ணா உங்களுக்கு வந்து டேங்கரை கிஃப்டா கொடுப்போம். ஆனா அதுக்கான ரூல்ஸ், ஃபர்ஸ்ட் யாருமே அம்மா கிட்ட போகணும்னு அழக்கூடாது. அழுதாங்கன்னா உங்களுக்கு இங்க இடம் கிடையாது. ரெண்டாவது, பசிக்குது, ஸ்நாக்ஸ் வேணும்னு சொல்லி யாரும் கேட்கக்கூடாது. ஏன்னா அது நம்ம வயிற்றுக்கு நல்லது இல்லை. ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு கடைசியில் டேங்கர் கிஃப்டா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு டிரான்ஸ்லேட் பண்ணிடுறாரு. குயிடோ எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணும்போதே அங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும் அந்த ஜெர்மன் சோல்ஜர்ஸ் அங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. நீங்க எங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணேன்னா உங்க எல்லாரையும் கொலை பண்ணிடுவோம் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்றாங்கங்கிறது தெரியும். ஆனா குயிடோ தன்னோட பையனுக்காக தான் இதை வந்து மாத்தி டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்காரு இருக்கிறது அங்க இருக்க எல்லாருக்குமே தெரியுது. அதனால அவங்களும் எதுவுமே பேசாம அந்த சின்ன பையனுக்காக அந்த இடத்துல அப்படியே அமைதியாயிடுறாங்க. இங்க வந்து அடுத்த நாள் என்ன பண்றாங்கன்னா, எல்லாரையும் வேலைக்கு கூட்டு போறாங்க. அப்ப இவரு பையன இருத்திட்டு அங்க போயிட்டு ரொம்ப கஷ்டமான அந்த வெயிட்டான பொருளெல்லாம் தூக்கி தூக்கி வேலை பார்க்குறாரு, முடியல. இங்க ரூமுக்கு வந்தோனே பையன், "அப்பா தூக்குங்கன்னு" சொல்லிட்டு போயிட்டு, "இன்னைக்கு நாள் எப்படி இருந்து?" அப்படின்னு கேட்டோனே, வீடோ சொல்றாரு, "அதுவாப்பா, இன்னைக்கு சூப்பரா போச்சு. நம்ம மட்டும் 60 பாயிண்ட்ஸ் வின் பண்ணியிருக்கோம் தெரியுமா? அதுக்காக தான் இந்த பிரெட் குடுத்தாங்க. நீ இந்த பிரெட்ட சாப்பிடு. நாளைக்கு இன்னும் பாயிண்ட்ஸ் வின் பண்ணோம்னா ஜாமோட தருவாங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு குடுத்த பிரெட்டையும் பையனுக்கு குடுத்துடுறாரு. குடுத்துட்டு அடுத்த நாள் இவரு பழையபடி வேலைக்கு போயிடுறாரு. இங்க வந்து டோராவ காமிக்கிறாங்க. டோரா அந்த பொண்ணுங்களை எல்லாம் வேலைக்கு கூட்டு போகும்போது ஒரு வயசான லேடி வந்தோனே, அந்த ஜெர்மன் சோல்ஜர் சொல்றாங்க, "ஏய், வயசானவங்களுக்குலாம் வேலை கிடையாது. உள்ள போ" அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. உடனே டோரா சொல்றாங்க, "பரவாயில்லையே, இவங்க வயசானவங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்காம இருக்காங்களே" அப்படின்னு சொன்னோன்னே, அந்த பக்கத்துல இருக்க லேடி சொல்லுது, "நீங்க வேற, இவங்களுக்கு வயசானவங்க குழந்தைகளால எந்த யூஸுமே கிடையாது. அதனால இவங்களை இப்போ கேஸ் சேம்பருக்கு கூட்டிட்டு போய் விஷவாயு விட்டு கொன்றுவாங்க. கடைசியில துணி மட்டும் தான் மிஞ்ச போகுதுன்னு." டோராக்கு இங்க பயம் வந்துருது. ஏன்னா தன்னோட பையன் ஜோஷுவா இங்க தான் இருக்கான். அப்ப இங்க வந்து இது தெரியாம குயிடோ வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அங்க ஜோஷுவா ஓடி வரான். உடனே குயிடோ கேட்குறாரு, "நீ என்னடா இங்க பண்ற?" "இல்லப்பா, எல்லாரையும் குளிக்க கூப்பிட்டாங்க. எனக்கு தான் குளிக்க பிடிக்காதுல்ல, அதனால தான் நான் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன்." அப்படின்னு சொன்னோன்னே குயிடோ சொல்றாரு, "ஏன்டா இப்படி பண்ற? எல்லாரோடையும் குளிக்க போயிருக்கலாம்ல. சரி பரவாயில்ல, நீ ஒளிஞ்சுக்கோ, அப்பா இப்ப வாரேன்னு." "சரிப்பா, நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்க?" அப்படின்னு குயிடோ கேட்டவொன்னே குயிடோ சொல்றாரு, "அதுவாப்பா, உனக்கு ஒரு டேங்கர் கிஃப்டா கிடைக்குன்னு சொன்னேன்ல, அதை அப்பா தான் பண்ணிக்கிட்டே இருக்கேன் தெரியும்ல, எவ்வளவு ஸ்ட்ராங்கா பண்றேன் பாரு." அப்படின்னு சொல்லிட்டு பண்றாரு. கேஸ் சேம்பர்ல காட்டுறாங்க. அங்க குயிடோவோட அங்கிளும் வராரு. அவங்களுக்கு தெரியுது, இனிமேல் நம்மள கொலை பண்ண தான் போறாங்க, நம்ம சாக தான் போறோம்னு. அந்த சோல்ஜர் சொல்றாங்க, எல்லாரும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் குளிக்க போங்க அப்படின்னு. ஆனா இப்ப நம்ம குளிக்க போகல, சாக தான் போறோங்கிற உண்மை தெரியும். ஆனா அந்த சோல்ஜர் சொல்றத நம்பி போற மாதிரியே இவங்க போகணும், வேற வழியே கிடையாது. உடனே அவங்க அங்கிளும் போறாங்க. இங்க வந்து ஈவினிங் வந்து குயிடோக்கு தெரிஞ்சிருது, இவங்க இப்படி கூட்டு போய் கொலை தான் பண்றாங்கன்னு. உடனே பையனை வந்து, "இனி பாரு, நீ மேலே நீ ஒளிஞ்சுக்கணும், வெளியே வரவே கூடாது. நீ வெளியே வந்தேன்னா நமக்கு பாயிண்ட்ஸ் போயிடும்." அப்படின்னு சொல்லிட்டு பையனை ஒளிய வச்சிடுறாரு. அடுத்த நாள் வேலைக்கு போகும்போது பையனையும் ஒரு இதுல போட்டு மறைச்சு வச்சு தள்ளிக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. டோரா அந்த கேஸ் சேம்பர்ல இறந்து போனவங்க ட்ரெஸ் மட்டும் இருக்கு, அதை எடுத்துட்டு இருக்கும்போது தான் பையன் ட்ரெஸ் அதுல இருக்காங்கிற பயத்தோடயே தேடிட்டு இருக்கா. அப்போ இங்க வந்து குயிடோ என்ன பண்றாருன்னா, அங்க வர வழியில ரேடியோ ஸ்டேஷன்ல பார்க்குறாரு, ஆள் இல்ல. உடனே பையன அங்க கூட்டிட்டு போயிட்டு அதுல பேச ஆரம்பிக்கிறாரு. "ஹாய் பிரின்சஸ், நாங்க இங்க நல்லா தான் இருக்கோம். எந்த பிரச்சனையும் இல்ல." அப்படின்னு சொன்னோட பையன் பேசுறான். "அம்மா, அம்மா, நானும் அப்பாவும் கேம் சூப்பரா விளையாடிட்டு இருக்கோம். நாங்க சீக்கிரமே ஜெயிச்சிருவோம். நம்ம டேங்கரை வாங்கிட்டு இங்கேருந்து போயிரலாம்." அப்படி சொல்லிட்டு பையன் சொல்லும்போது, அதை கேட்கும்போது தான் டோராக்கு மனசு கொஞ்சம் அமைதியாகுது. சரி, நம்ம பையனுக்கு ஒண்ணும் ஆகல அப்படிங்கிறது தெரிய வருது. வந்து இங்க மெடிக்கல் செக்கப்க்கு கொண்டு விட்டுருக்காங்க. அங்க எல்லாருக்குமே மெடிக்கல் செக் நடந்துட்டு இருக்கு. இல்ல வீக்கா இருக்கிறவங்களை எல்லாம் கொன்றுவாங்க. ஸோ அங்க பார்த்தா இவர் அந்த டாக்டர் தான் செக்கப்க்கு வராரு. அவரு தான் அந்த ரிடில் டாக்டர். அவரு வந்து குயிடோவ பார்த்தோன்னே குயிடோவுக்கு ஓகே, ஒரு நம்பிக்கை வருது. இவரு நம்மள ஏதோ ஒரு விஷயத்துல காப்பாத்திருவாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை வருது. ஆனா அவரு இவன தெரியாத மாதிரியே காட்டிக்கிறாரு. திரும்ப எங்க ரூமுக்கு வந்தோன்னே அங்க சொல்றாங்க. அங்க இருக்கக்கூடிய அவங்களோட மத்த கைதிகளும் சொல்றாங்க, "இன்னைக்கு செக்கப்க்கு வந்தார்ல டாக்டர், அவரு எனக்கு தெரிஞ்சவர் தான். நான் முன்னாடி வேலை பார்த்த ரெஸ்டாரண்ட்ல அவரு இருந்தாரு. எனக்கு ஃப்ரெண்டு மாரி தான். என்னை இப்போ சர்வன்ட்
சோல்ஜருக்கு சர்வ் பண்ணுவாங்கல்ல, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்தி விட்டுருக்காரு. காப்பாத்திருவாருன்னு நெனைக்கிறேன் என்ன இங்க இருந்து. எனக்கு ஒரு ஹோப் கிடைச்சிருக்கு. அப்படி சொல்லிட்டு பையன தேடிட்டு பையன காணோம். எங்கேன்னு பார்த்தா அவன் கட்டிலுக்கு கீழ ஒளிஞ்சிருக்கான். வெளிய வந்தோனே, "அப்பா எனக்கு இங்க இருக்க புடிக்கல. வாங்க நம்ம போயிரலாம்" அப்படின்னு. "ஏன்பா அப்படி சொல்ற? இல்ல நம்ம ஜெயிச்சா நமக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். நம்ம தான் லீடிங் பாயிண்ட்ல இருக்கோம்." "இல்லப்பா எனக்கு சுத்தமா புடிக்கல. இங்க ஒருத்தர் சொன்னாரு, என்ன மாரி சின்ன பசங்களையெல்லாம் இங்க ஒரு பெரிய ஓவன் இருக்காம். அதுல கொண்டு போய் மெல்ட் பண்ணி சோப்பா மாத்திருவாங்களாம்" அப்படின்னு. அங்க யாரோ கஷ்டத்துல இருந்த விரக்தியில இருந்த ஒரு ஆள் இப்படி சொல்லியிருக்காரு. உடனே வந்து குயிடோ சொல்றாரு, அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. யாராவது சின்ன பசங்கள சோப்பா மாத்துவாங்களா? நம்ம தான் லீடிங் பாயிண்ட்ல இருக்கோம். நம்மள தோற்கடிக்க இப்படிதான் பொய் சொல்லுவாங்க. இதெல்லாம் நீ நம்பக்கூடாது." உடனே "இல்லப்பா எனக்கு புடிக்கல. நம்ம போலாம்" அப்படின்னு சொன்னோனே, "சரி அப்ப போவோம். என்னப்பா இங்க பெரிய டேங்கர் கிஃப்ட்டா குடுக்க போறாங்க. என்ன பண்றது? ஜோஷ்வாக்கு இங்க இருக்க புடிக்கல. அவனுக்கு அது கிடைக்காது. நீங்க யாராவது வின் பண்ணிக்கோங்க. வாங்க" அப்படி சொல்லிட்டு கிளம்பி வெளிய போறாரு. உடனே பையன் வந்து, "அப்பா இப்பதான் மழை பெய்யுதுல்ல. நம்ம எப்படி முடியும்? இப்ப நம்ம போகாண்டாம். வாங்க நம்ம இருந்துக்கலாம்." அப்படின்னு சொன்னோனே, அப்பதான் குயிடோக்கு நிம்மதியாகுது. ஏன்னா பையன எப்படியாச்சும் ஏமாத்தி இருத்தணும். அவனுக்கு உண்மையும் தெரியக்கூடாது. உடனே உள்ள வந்துர்றாரு. அடுத்த நாள் வந்து அங்க நெறைய ஜெர்மன் பசங்க விளையாடிட்டு இருக்காங்க. அத பார்த்தோனே நம்ம குயிடோ என்ன பண்றாரு, நம்ம ஜோஷுவாவையும் கூட்டு போய் அந்த பசங்களோட விளையாட விட்டுட்டு, ஜோஷுவா கிட்ட சொல்றாரு, "என்ன பாருப்பா, இதுதான் இந்த கேமோட முக்கியமான ரவுண்டு. நீ வந்து இதுல பேசவே கூடாது. என்ன ஆனாலும் இங்க சாப்பாடு தருவாங்க. சாப்பிட்டுட்டு அமைதியா இருந்துறணும். எதுவும் பேசக்கூடாதுன்ட்டு" பையன அங்க விட்டுட்டு, இவரு அங்க சர்வன்ட் வேலைய பார்க்க போறாரு. அப்போ இங்க பையனுக்கு சாப்பாடு வைக்கும்போது, அவன் என்ன பண்ணிர்றான், இத்தாலியில தேங்க் யூன்னு சொல்லிர்றான். இத கேட்டோனே அந்த சர்வன்ட்டுக்கு டவுட் வந்துருது. அவ போய் ஒரு சோல்ஜர்ட்ட சொல்ல போறா. அப்போ குயிடோ இங்க வந்து அங்க இருக்க எல்லா பசங்களுக்கும் இட்டாலியில தேங்க்யூன்னு சொல்லிக் குடுத்துட்டு இருக்கத அந்த சோல்ஜர் பார்த்தோனே, "இதெல்லாம் உன் வேல தானா? இங்க வா, இங்க இருக்க பசங்க கிட்ட எல்லாம் நீ பேசக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு குயிடோ அங்கருந்து சொல்றான். குயிடோ எங்க சர்வ் பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த டாக்டரே பார்த்துட்டு இருக்கான். நமக்கு ஏதாவது ஒரு வகையில இவரு உதவி பண்ணிற மாட்டாரான்னு ஒரு ஏக்கத்தோடயே பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த டாக்டர் குயிடோவ தனியா கூப்பிடுறாங்க. உடனே குயிடோவுக்கு நம்பிக்கை வந்துருது. சரி இவரு நம்மள காப்பாத்திருவாருன்னு. அவரு வந்து ஒரு விடுகதைய சொல்லி, "எப்பா இதுக்கு ஆன்சர் என்ன? நீ கண்டுபிடிச்சு சொல்லேன். இது தெரியாம எனக்கு தூக்கமே வரல." அப்படிங்கிறாரு. அத கேட்டோனே குயிடோவுக்கு மனசெல்லாம் அப்படி நொந்துருது. இருந்த ஒரு ஹோப்பும் நம்மள விட்டு போகுதே! ஏன்னா எல்லா சிச்சுவேஷன்லயும் பாசிட்டிவா, ஜாலியா இருக்க குயிடோவால சுத்தமா இது முடியாம ஆயிருது. இப்படி ஒரு விடுகதை பைத்தியக்காரனா இவன் அப்படிங்கிற மாரி ஆயிருது. அப்புறம் பையன அங்க கூட்டிட்டு போயிட்டுருக்கும்போது, அங்க ஃபுல்லா நெருப்பு எரியுது, புகையா இருக்கு. என்னன்னு போய் கேட்டா, போர் முடிவுக்கு வந்துட்டா, ஹிட்லர் இறந்துட்டாரு. அதனால இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் நைட்டோட நைட்டா இங்க இருக்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் கொலை பண்றாங்கன்னு சொன்னோனே, இப்ப எப்படியாவது ஒய்ஃப காப்பாத்தணும்னு சொல்லிட்டு பையன கூட்டிட்டு போய் அங்க ஒரு இரும்பு சின்ன கபோர்ட் மாதிரி இருக்கு. அத தொறந்து பையன உள்ள எடுத்துட்டு, "இங்க பாரு ஜோஷ்வா, இதான் லாஸ்ட் ரவுண்டு. நீ இப்ப வெளியே வரக்கூடாது. என்ன நடந்தாலும் வெளிய வரக்கூடாது. காலையில விடிஞ்சு எல்லாம் அமைதியானப்பறம் நீ வெளிய வரணும். நம்ம இப்ப கிட்டத்தட்ட அ 900 பாயிண்ட் ஜெயிச்சுட்டோம். இன்னும் 100 பாயிண்ட் எடுத்தா நம்ம தான் இதோட வின்னரு." அப்படின்னு சொல்லிட்டு பையன எடுத்துட்டு ஒய்ஃப காப்பாத்த தேடி போறாரு. எப்படியாவது இவங்கள்ட்ட மாட்டாம போணும்னு. அங்க போய் வண்டிக்குள்ள பார்த்தா ஒய்ஃப் இல்ல. சரி திரும்ப பையன்கிட்ட போயிரலாம். எப்படியாவது தப்பிச்சுன்னு பார்க்கும்போது கரெக்ட்டா சோல்ஜர் கிட்ட மாட்டிக்கிறாரு. நம்ம குயிடோ லைட்ல. உடனே அவங்க அ குயிடோவ புடிச்சு இழுத்துட்டு போறாங்க. அப்போ பையன் அந்த இதுக்குள்ள இருந்து தன்ன பார்க்குறாங்கிறது குயிடோவுக்கு தெரியுது. இப்ப பையனுக்கு உண்மையும் தெரியக்கூடாது. உடனே பையன பார்த்துட்டு அந்த சிச்சுவேஷன்லயுமே நம்ம குயிடோ ஜாலியா மார்ச் பாஸ்ட் பண்ணிட்டு நடந்து போற மாரி பையன பார்த்து சிரிச்சுக்கிட்டே கண்ணு அடிச்சுட்டு போறாரு. பையனும் பதிலுக்கு கண்ணு அடிக்கிறான் உண்மை தெரியாம. கரெக்ட்டா நம்ம குயிடோ பையனுக்கு சின்னதா கூட ஒரு டவுட் வராத மாதிரி ஜாலியா போயிட்டு இருக்காரு. சந்து மாதிரி இருக்கு. அதுக்குள்ள குயிடோவ கூட்டிட்டு போயிட்டு ஒரே ஒரு கன் ஷாட் சவுண்ட் மட்டும் தான் நமக்கு காமிக்கிறாங்க. வேற எதுவுமே காட்டல. அந்த இடத்துல குயிடோ இறந்துட்டாரு. ஸோ காலையில எல்லாமே முடிஞ்சு அமைதியானோன பையன் மெதுவா அந்த இத தொறந்துட்டு வெளிய வாரான். வெளிய வந்து பார்க்குறான் யாருமே இல்ல. திரும்பி பார்க்குறான் அங்க ஒரு பெரிய டேங்கர் வந்து நிக்குது. பையனுக்கு சந்தோஷம். ஏன்னா அவன பொறுத்த வரையில இந்த டேங்கர் தான் வந்து போட்டியில ஜெயிச்சா கிஃப்ட். இப்போ அவனுக்கான கிஃப்ட் அவனுக்கு வந்துருச்சு. அவனுக்கான பிரைஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னு அவன் நினைக்கிறான். நினைச்சுட்டு அப்ப அதுக்குள்ள இருந்து ஒரு சோல்ஜர் வந்து, "என்ன தம்பி வாரியா ஒரு ரைடு போலாமான்ட்டு" அதுல வச்சு கூட்டிட்டு போறாரு. அங்க அவங்க அம்மாவ பார்க்குறான். பார்த்துட்டு அம்மான்னு ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறான். "அம்மா என்ன பாருங்க, நம்ம ஜெயிச்சுட்டோம். எனக்கு இந்த டேங்கர் வந்து கிஃப்ட்டா பிரைஸா கிடைச்சிருச்சு பாருங்க. இத நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும் பார்த்துக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவ கெட்டி பிடிக்கிறான். இந்த இடத்துலயே ரொம்ப வருஷம் கழிச்சு ஜோஷுவாவோட வாய்ஸ் ஓவர்லயே நம்ம காட்டுறாங்க. "இதுதான் எங்க அப்பா எனக்கு குடுத்த பெரிய கிஃப்ட்டு. அவ்வளோ பெரிய நரகத்துக்கு சமமான அந்த கான்ஸ்டிடியூஷன் கேம்ப்ல கூட எங்க அப்பா எனக்கு அத ஒரு தடவ கூட தெரியக்கூடாதுங்கிறதுக்காக என்ன ரொம்ப சந்தோஷமா வச்சிருந்தாரு. அந்த நரகத்த கூட எனக்கு சொர்க்கமா மாத்தி காமிச்சாரு எங்க அப்பா." அப்படிங்கிற அந்த வேர்ட்ஸோட இந்த படமும் இந்த இடத்திலேயே முடியுது. நம்மளும் ஒரு அழகான கவிதையோட இந்த படத்த முடிச்சுக்கலாம். "வாழ்க்கை அழகானது தான், அது அழகில்லை என்று தெரியும் வரை."
அப்படிங்கிற கவிதையோட இன்னைக்கான இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இதே மாதிரி இன்னும் நிறைய படங்களோட கதைகளை தமிழ்ல கேட்க சினிஃபைல் கம்பெனியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி ஒரு நல்ல படத்தோட கதையோட உங்களை நான் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் பிஜே.